ஹாய்ங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதாங்க கொழிஞ்சிக்காய் மரம். இதிலேருந்து நம்ம காயை பறிச்சுட்டு போயிட்டு இதை வச்சு நம்ம லெமன் ரைஸ் மாதிரி செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் லெமன் தான். இது நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ரைஸ் கிளறி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம இதை பறிச்சுட்டு போய் எப்படி ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது ரொம்ப பிஞ்சு காயாக நம்ம பறிக்கக்கூடாது, ஏன்னா அதில் கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் அதோட தோலில் இருந்து. இப்போ நம்ம அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காயாக பார்த்து கொஞ்சம் அந்த மாதிரி பெரிய காயாக பார்த்து பறித்து எடுத்துகிட்டு போய் இதை வச்சு செய்ய போகிறோம். நம்ம ரைஸ் செய்ய போகிறோம், கொழிஞ்சிக்காய் ரைஸு. அதுக்காக அம்மா வந்து பார்த்து பார்த்து பறிச்சிட்ருக்காங்க. இப்போ பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ சாதத்தை வந்து வடித்து வச்சுக்கிறோம். நம்ம கொழிஞ்சிக்காய் சாதம் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்காக ரைஸை நல்லா வடிச்சிட்டு இப்போ அந்த கொழிஞ்சிக்காய் இருக்குல்ல, அதை வந்து நம்ம நல்லா புழிஞ்சிக்கலாம். நீங்கள் ஸ்குவீசர் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் பண்ணும்போது இதில் மேலே அந்த விதைகள் தனியாக, அதுக்கப்புறம் சாறு தனியாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பில் அது சூடான உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான அளவு. இப்போ வந்து இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு உளுந்து போட்டுக்கிறோம். இந்த கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா என்ன செய்கிறோன்னா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து பொரிய விட்டுக்கிறோம். இந்த கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த கொழிஞ்சிக்காய் சோறு வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயிலெல்லாம் கடிப்பட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வேர்க்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், நாங்கள் சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு இந்த சாதம் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா கல் உப்பு சேர்ந்தால் அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சில இடங்களில் கரையாமல் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம தூள் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பிழிஞ்சு வச்சோம் இல்லையா கொழிஞ்சிக்காயோட சாறு, அதை வந்து ஊற்றிக்கிறோம். இதை ஊற்றி இது ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து கொதிச்சா போதும். ரொம்ப சுண்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் இப்போ கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வடித்து வச்சோம் இல்லையா அந்த சாதத்தை நல்லா அகலமான ஒரு தட்டில் வச்சு நல்லா பரப்பிக்கிறோம். அது கொஞ்சம் சூடு வந்து குறையணும், அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ ஆற வச்ச சாதத்தை எடுத்து இந்த கொழிஞ்சிக்காய் சாறு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதை இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கிளறி விடணும். நம்ம கொழிஞ்சிக்காயோட சாறு எல்லா இடத்துலையும் போய் படுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நல்லா ஈவனாக பரவிடுச்சு. இது நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ சுவையான கொழிஞ்சிக்காய் சாறு ரெடி. லெமன் சாதம் மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.